ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேச்சர் லவ்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க சூரியன் பொங்கல் வைக்கிறதுக்காக அடுப்பெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறேங்க. அடுத்த நாள் ஏர்லி மார்னிங்காக சூரியன் பொங்கல் வைக்கணும் அப்படின்றதுக்காக முந்தின நாளே ஈவினிங் வந்து கல்லெல்லாம் எடுத்து வச்சு அடுப்பு கூட்டி வைக்கணும். அடுப்பு கூட்டி வச்சிட்டோம் அப்படின்னா தான், ஏன்னா ஏர்லி மார்னிங் வந்து அடுப்பு கூட்டி பொங்கல் வைக்கிறதுக்கு லேட் ஆகிடும். இந்த பொங்கல் நம்ம எப்படி வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சூரியன் சந்திரன் ரெண்டும் நேர்கோட்டில் வர அந்த டைமிங்கில் வைப்போம். தை மாத பூசத்தப்போ வர மதியம் முடிஞ்சு அந்த டைமிங்கில் வர சண்டேல தான் அந்த சூரியன் சந்திரன் ரெண்டும் நேர்கோட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டைமிங்கில் தான் இந்த பொங்கல் வந்து செய்வாங்க. இதை சூரியன் சந்திரனுக்காக செய்யக்கூடிய பொங்கல்னு சொல்லுவோம். முந்தின நாளே இந்த மாதிரி வாசல்லாம் தெளித்து அந்த இடத்துல இருக்கிற மண்ணெல்லாம் புழுதி பறக்கும் இல்லைங்களா, அதனால தண்ணியெலாம் போட்டு அமுக்கி அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க முந்தின நாளே. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து இதை செய்வோம். விறகு எல்லாமே. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் பொங்கல் வைக்கிறதுக்கு இன்றைக்கி என்னென்ன பாத்திரம்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. பொங்கல் வைக்கிற பாத்திரம் வந்து இன்றைக்கி புது பாத்திரம். அப்புறம் பார்த்திங்கன்னா, சாமிக்கு தேவையான பூவெல்லாம் கட்டிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி மஞ்சள், ஒயிட் சாமந்தி, தென் அது கூட சேர்த்து வைக்கிற மரிக்கொழுந்து இதெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி மாலை கட்டினேன். இந்த மாதிரி ஒரு மாலை தான் கொஞ்சம் பெருசாக கட்டலாமே அப்படின்றதுக்காக கொஞ்சம் நிறையவே கட்டிகிட்டு இருந்தேன். இந்த டைமிங்கில் சாமந்தி பூ சீசனுங்க. அதனால் சாமந்தி பூ நிறைய கிடச்சிது. பெரிய மாலையாக விநாயகருக்கு கட்டிடலாமே அப்படின்னு சொல்லி கட்டிகிட்டு இருந்தேன். கட்டிட்டு பார்த்திங்கன்னா, ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வாழை இலையில் நமக்கு பூ சுற்றி தருவாங்கல்ல, அந்த மாதிரி சுற்றி வைக்கலான்னு சொல்லி இந்த மாதிரி சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது இது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் எழுந்திரிக்கும் போது 4 o'clock இந்த மாதிரி தான் நிலா இருந்தது. அந்த டைமிங்லேயே பார்த்திங்கனாக்கா எல்லோரும் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து கிளம்பி போய் பொங்கல் வச்சோம். அம்மா கிளம்பி முன்னாடியே வந்துட்டாங்க. டோட்டலாக 12 பொங்கல் வச்சாங்க அப்படின்றதுனால ஃபஸ்ட் பேட்ச்சில் 6 பொங்கல், செகண்ட் பேட்ச்சில் 6 பொங்கலாக செஞ்சாங்க. எல்லோரும் வச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் சாமி கும்பிடுவோன்னு சொன்னேன் இல்லைங்களா, எல்லோரும் வச்சு முடிக்கட்டும். அதுக்கு தான் ஏர்லி மார்னிங்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் பொங்கல் வச்சு முடிக்கிற ஸ்டேஜில் இந்த மாதிரி கோவிலில் ஒரு பக்கத்தில் சூரியன் சந்திரன் 2 பேருக்காக ஒரு களம் மாதிரி செய்வாங்க. இதில் வந்து ஒரு சைடு சூரியன், ஒரு பக்கம் சந்திரன் ரெண்டும் வரைஞ்சி அவங்க வர்றதுக்கான பாதமும் வரைவாங்க. இப்போ எல்லோரும் பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. அவங்களோட பொங்கலை கொண்டு வந்து கோவிலில் ஒரு பக்கமாக வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் எல்லா திங்ஸும் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் சாமி கும்பிட ஆரம்பிப்பாங்க. இப்போயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏர்லி மார்னிங் தான், இன்னும் வந்து சூரியன் வர ஆரம்பிக்கல. இப்போ அம்மா பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க. இந்த பொங்கல் பாத்திரத்தில் விறகடுப்பில் செய்யும்போது பார்த்திங்கன்னா கறி ஆகும் இல்லைங்களா, அது சூட்லேயே தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துடும். அதுக்காக தான் தேய்ச்சிட்ருக்காங்க. சரி போ. சூரியன் பொங்கலுக்கு பச்சரிசி மாவு இடிப்பாங்க. இந்த மாவில் வந்து பாகெல்லாம் காய்ச்சி ஊற்றி பிசைய மாட்டாங்க. ஜஸ்ட் வெல்லம், சர்க்கரை ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி மாவு பண்ணிடுவாங்க. இதை துள்ளு மாவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து விளக்கு போடுவாங்க. நெய் இந்த மாதிரி ஊற்றிட்டு இதில் திரி வச்சு விளக்கு போடுவாங்க. இது ஒரு ஸ்பெஷல் இதில் சூரியன் பொங்கலில். திரி இருக்குது எனக்கு கூட. நான் நெய்யில் ஊற வச்சுட்டேன். வீட்லேயும் நெய்யில் தான் இருக்குது.
இதில் வந்து மஞ்சள் பிள்ளையார், சாணி பிள்ளையார் செஞ்சு வச்சிட்ருக்காங்க. படையல் போடுறதுக்கு ஆமணுக்கோட இலை வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து சாதம் வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பச்சரிசி சாதம். இப்போது அந்த பிள்ளையாருக்கு பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. மஞ்சள் பிள்ளையார், சாணி பிள்ளையாருக்கு. அடுத்து தேங்காய் பழம், பொங்கல் எல்லாமே எடுத்து வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க, பொங்கல் பாத்திரத்துலேருந்து எல்லாரோட பொங்கல் பாத்திரத்துலேருந்தும் ஒவ்வொரு கரண்டி பொங்கல் சாதம் எடுத்து இந்த மாதிரி படையலுக்கு வைப்பாங்க. இப்போ படையலுக்கான சாதம் வந்து வச்சிட்ருக்காங்க. சுட சுட இருக்குது அப்படின்றனால இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க பொங்கல், வாழைப்பழம், நெய் இது 3ம் தான் சேர்த்து வைக்கிறாங்க. இப்போ சூரியன் வர ஸ்டார்ட் ஆயாச்சு. நிலாவும் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்புறம் நிலா மறைஞ்சிரும். அந்த நிலா மறையிறதுக்குள்ளே நம்ம பூஜையை வந்து முடிக்கணுங்க. அதுக்காக பூஜை செய்யறதுக்காக ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது எல்லாரோட தாம்பூலத்தில் இருக்கக்கூடிய ஊதுபத்தியும் பற்ற வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாம்பூலத்தில் இருக்கிற தேங்காய்க்கு இந்த மாதிரி மஞ்சள் சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா ஒவ்வொரு தாம்பூலத்தில் இருக்கிற தேங்காயும் உடச்சி ஆஸ் யூஷுவல் பூஜை பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போது நமக்கு பகலையும் இரவையும் தரக்கூடிய பகலவனையும் நிலவையும் நினச்சி நம்ம சாமி கும்பிட்டுக்கணும். அதுக்காக பண்ணக்கூடிய பூஜை தான் இது. இது வந்து எல்லாரும் பொங்கலுக்கு கொண்டு வர அரிசியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அரிசி எடுத்து அதை பிரசாதமாக கொடுப்பாங்க, வெல்லம் கலந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அரிசியில் தான் மஞ்சள் பொட்டும் நமக்கு வைப்பாங்க. மஞ்சள் அரிசி தான் நமக்கு நெத்திக்கு பொட்டாகவும் தருவாங்க. இதுவும் அதனோட ஸ்பெஷல் தாங்க. அவங்க ஏற்றி வச்ச அந்த மாவு விளக்க சூரியனுக்கும் சந்திரனுக்கும் காமிச்சு அவங்களோட விளைச்சல்லாம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும் ஒவ்வொருத்தரும். அதுக்காக செய்யக்கூடியதான் இந்த மாவிளக்கு பூஜை. இது வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த ஸ்ட்ரீட்டே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பொங்கல், சிறப்பான பொங்கல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணி ஒரே டைமில் எல்லாரோட அன்பையும் பரிமாறி வைக்கக்கூடிய ஒரு பொங்கல் தான் இந்த சூரியன் பொங்கல். சூரியன் சந்திரனுக்காக வைக்கக்கூடிய பொங்கல். இப்போ வந்து எல்லாரும் எல்லாரோட பூஜையும் முடிச்சாச்சு. பொங்கல் பாத்திரம், தென் மாவிளக்கு இதெல்லாம் சேர்த்து எடுத்து சுற்றிட்டு போயிட்டுருக்கோம். தென் அடுத்தது முடித்த உடனே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். பிரசாதம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம்.
ஆல்ரெடி லாஸ்ட் இயர் சூரியன் பொங்கல் வீடியோவும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சூரியன் பொங்கல் விலாகை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.